அந்த பிம்பிள்ஸ் வந்து சாவடிக்கிறது நீங்க கூட பாருங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்ல பார்த்துட்டு என்ன முகம் இப்படி பொங்க வச்சிருக்க அப்படின்னு மாதிரி கேட்டாரு. காமிக்கிறேன். நான் சின்சியராக இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல. இங்கே வந்து ஒரு என் பாப்பாவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் டம்மி வந்து செட் ஆயிருக்கு. தன்மைக்கு சிக்கின டம்மி இதுதான். செம்ம சூப்பர். டெஃபினட்டா சஜி பெருசாக எந்த ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா. வாங்கி அதை வந்து அவள் ட்ரை பண்ணணும்னு எஃபர்ட்ஸ் எடுக்க மாட்டான். பட் இவளே ஒரு ப்ராடக்ட் வாங்கி எனக்கு வந்து இதை நீ யூஸ் பண்ண உன் முகத்தில் பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்கிற அளவுக்கு அவள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ணுறான்னா இந்த ஒரு ப்ராடக்ட். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணோன்னா ஐயோ அப்பா ஒரு மாதிரி வறட்சி என் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அதுவும் காலெல்லாம் பயங்கர வறட்சியாக இருக்கும். கால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, முகத்தில் வந்து தழும்பு கருப்பாக இருக்குது, அப்படியே ஸ்கின் வந்து ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இதோட ரீசன் எல்லாமே வந்து சட்னி, தக்காளி சாம்பார், அப்புறம் சலாட். இந்த சலாட் பார்த்திங்கன்னா கேரட், கொய்யாக்காய், ஆப்பிள், அப்புறமேட்டு வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த சலாட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். தன்மையோட புது தோடு காமிச்சிட்டேன். சில்வரில் வாங்கின தோடு. அதில் ஒரு குட்டி ஸ்டோன் வேறு பிக் ஆக மாட்டேங்குது. ஓகே தெரியுதுங்களா? ரோஸ் 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 அழகான ரோஸுங்க. இப்போ நான் வந்து அகாடமி வந்தாச்சு. அகாடமி வந்து பூஜையெல்லாம் போட்டாச்சு. பூஜை போட்டுட்டு இப்போ காதுக்கு வந்து தோடு போடுறேன். ஏன்னா பாதி தோடு நான் அகாடமியில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே இப்போ அகாடமியில் தான் எடுக்கிறேன். மேக்ஸிமம் டைமே அகாடமியில் தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். அதனால இங்கேயே எல்லா திங்ஸையும் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ரோஸ் வச்ச ஒரு தோடை வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் தன்மை குட்டி இன்றைக்கி வந்து சாட்டர்டேனால இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து டேஸ் இன் மை லைஃப் தான் காமிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஓகே வந்துடுச்சு. நான் வந்து அந்த ஃப்ளோ கேமரா பார்த்தோன்னே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஒன்றே நான் வந்து இந்த டைலாகை பேசி பழகிடுச்சு. அதனால் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் என்னோட டேபிள் மேலே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நான் வந்து வாங்கினது. நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் அண்ட் அடுத்த ஆகஸ்ட் பேட்சுக்கு அப்கமிங் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அப்புறம் வெயிட் லாஸ்க்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து வேறு வீடியோவில் காமிக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு வந்து நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்ல வந்து என்கிட்ட பேசும்போது நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் காமிக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஒன்னொன்னும் வாங்கி அவங்க யூஸ் பண்ணும்போது நிஜமாவுமே வர்த்தா இருக்குன்னு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேக் டு த ஃபார்ம் நம்மளோட விளாக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட விளாக்ஸ்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்கின் கேர் இல்லை ஹேர் கேர் ஏதாச்சும் டிப் வந்து இன்க்ளூட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து பிளான்
பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அந்த ஜீரா வாட்டர் டீடாக்சிஃபைக்கு வேண்டி காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து யாராச்சும் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டாக வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணி ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருந்திருக்கு. நானே வந்து சொல்லிக்கணும்னு இருக்கேன். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஜீரா வாட்டர் பற்றி இல்லை ஜீரா சாப்பிட்றத பற்றி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக ஐகார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன். இதெல்லாம் வந்து அமேசானில் ஹைலி ரேட்டட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சிலது நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது என்னென்னு வந்து நம்மளோட சேனல்ஸில் விளாக்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்கின் கேர் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிள்ஸ் வந்து முகத்தில் வந்து வரும் இல்லையா, அந்த பிம்பிள்ஸை வந்து சாவடிக்கிறதுக்கு வேண்டி. இங்கே கூட பாருங்க, இங்கே ஒரு மாதிரி இருக்கு அண்ட் இந்த பக்கம்லாம் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கு. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்ல பார்த்துட்டு என்ன முகம் இப்படி பொங்க வச்சிருக்க அப்படின்னு மாதிரி கேட்டாரு. ஐயோ நீ அதை பற்றி ஞாபகப்படுத்தாத ராஜ் அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட வந்து சொன்னேன். பட் ஸ்கின்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து அகாடமி வரும்போது நிறைய லைட்ஸ், அதுக்கப்புறம் ஏசி, ஹீட்லேயே இருந்துட்டுனால இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருது. அண்ட் சஜி எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் Richfeel Calendula ஆன்டி ஆக்னே சோப்பு. இது ரொம்ப நல்லா இருக்கு சுஜு, டெஃபினட்டா ட்ரை பண்ணு. என் ஃபேஸ்லயும் அங்கங்க பிம்பிள்ஸ் வருது. நான் இதை ட்ரை பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவ எனக்காக ஆர்டர் போட்டது. இது வந்து Richfeel Naturals Calendula ஆன்டி ஆக்னே சோப், Formulated by India leading beautiful physicians. ஸோ இதில் வந்து ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1912 ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ இது ஆன்டி அந்த ஆக்னே எல்லாம் வரும்ல, பிம்பிள்ஸ் வரும்ல, அந்த பிம்பிள் வர ஸ்கின்னுக்கு இது வந்து ஃபேஸ்ல வந்து போடலாம். ரெட் சந்தனம்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த சோப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பிம்பிள்ஸ் வந்து காம் டவுன் பண்றதுக்கும் அந்த மார்க்ஸ் இருந்தா அதையும் வந்து போக்குறதுக்கும் இந்த ஒரு சோப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப மைல்டா ஜென்டிலா இருக்கு. அண்ட் ஃபேஸ்ல போடும்போது நாங்க வந்து அப்படியே அந்த பேபி சாஃப்ட் ஸ்கின் ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் சோப் யூஸ் ஆகும். டெஃபினட்டா கீழே வந்து நீங்க ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னாலே நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. சஜி பெருசா எந்த ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா, வாங்கி அதை வந்து அவ ட்ரை பண்ணணும்னு எஃபர்ட்ஸ் எடுக்க மாட்டான். நான் காமிக்கிறது தான் அவள் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவாள். பட் இவளே ஒரு ப்ராடக்ட் வாங்கி எனக்கு வந்து இதை நீ யூஸ் பண்ணு, உன் முகத்தில் பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்கிற அளவுக்கு அவள் ஒரு ப்ராடக்ட் வந்து எம்பசைஸ் பண்ணுறான்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ ஹைப்பெல்லாம் ஏன் கொடுக்குறேன்னா இதோட கதையை மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல, டெஃபினட்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஆனால் சஜி வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது, ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணோன்னா நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம வந்து டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டோனருக்கு இந்த ஆர்கானிக் நேத்ராவோட டோனர். இந்த டோனர் வந்து வேற லெவல். ஆக்சுவலாக முடிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த டோனர் தான் வந்து எங்களோட செல்ஃப் ரூம் இந்த ஒரு பேட்ச்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுது. பிகாஸ் ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து போட்டோன்னே அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்ளை ஆகி நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்லை நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு லைக் ஆர்கானிக் நேத்ரா பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ரோஸ் வாட்டர் மாதிரி, இதுல வந்து வைட்டமின் சியும் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் ரோஸோட வாசம் வேற லெவல்ல இருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு போட்டோன்னே அப்படி சில்லுன்னு நம்ம ஃபேஸில் வந்து போய் படியும். ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு ஒரு ரோஸ் வாட்டர் வந்து அட்லீஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன், அதாவது ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபேட் கிடையாது, அப்புறம் பேரபன்ஸ் கிடையாது, மினரல்ஸ் ஆயில் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். அடுத்தது மாய்ஸ்சரைசிங் க்ரீம், மாய்ஸ்சரைசிங் லோஷன். நான் இப்போ மேக்கப் பண்ண போகிறேன்னா என் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வேணும். ஸோ டெஃபினட்டாக மாய்ஸ்சரைசிங் லோஷனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்கின் டைப்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எப்படி அதை வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அது செட் ஆகிக்கும், ஜெல் ஆகிக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு அது செட்டே ஆகாது. அது ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்கின்னால இந்த நியூட்ரிடர்மோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் மேக்கப்
மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணலாம்னா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும் பாருங்கள், நைஸ் ஒயிட் க்ரீமி கன்சிஸ்டன்சி. அண்ட் இது வந்து ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடும்போதும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் லேயர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வைஸாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு. இனிமேல் டீட்டெயில் ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எக்கச்சக்கமான ரிவ்யூ. என்னோட ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க பேர் வந்து மோனிஷா. என்னோட சாரி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரே கலர் சாரி வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க அம்மா சேலம்லேருந்து எனக்கு வந்து சாரி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் என்னோட நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் அன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டே சாரி வந்து கட்டியிருந்தேன். ஸோ லைக் அவங்க வந்து என்கிட்ட வந்து நாங்களாம் பேசிட்டு இருப்போம் ரொம்ப நேரம் ஈவினிங் டைம். அப்போ அவங்க வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குடா, டெஃபினட்டா சுஜா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து பெருசா வந்து கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி கண்டிப்பா ட்ரை பண்றேன் டியர் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த பிராண்ட் வந்து மறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? கண்டுக்கலன்னு இல்லை, பிராண்ட் வந்து மறந்துடுச்சு மறுபடியும். அதுக்கப்புறம் லைக் கொஞ்ச நாள் ஆன பிறகு இடையில வந்து இந்த COSRX Snail பத்தி எனக்கு வந்து நிறைய இது வந்துகிட்டே இருந்தது. லைக் அது என்னது ஆட் மூலியமா வந்துகிட்டே இருந்தது. இது என்னதுடா வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் பற்றி ஆக்சுவலாக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். நம்ம ஃபேஸில் வந்து என்னென்ன வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்து இப்போ வந்து ஸ்கின் கேர் இல்லை பியூட்டிக்கு வேண்டி இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின் போது ஸ்னெயிலும் ஒரு விஷயம். அதாவது அந்த ஸ்னெயிலோட செக்ரீஷன் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு இந்த மாதிரி எசன்ஸில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போது நம்ம ஸ்கின்ல வந்து இந்த பிம்பிள்ஸ், டீஹைட்ரேட்டட் ஸ்கின், விரிங்கிள்ஸ், நம்ம ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து எக்கச்சக்கமான நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து நேம் வந்து Snail 96 Mucin Power Essence COSRX அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்ட பிறகு தான் இது வந்து பார்த்தேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டு லைக் 1 வீக்கில் என்ன என் ஸ்கின் இருந்தது, லைக் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது, தேர்ட் டேல எப்படி இருக்கு, 1 வீக்ல என்ன ரிசல்ட், 10 டேஸ்ல என்ன ரிசல்ட், டெஃபினட்டா அது வந்து நான் போஸ்ட் பண்றேன். நீங்களும் என்ன வந்து நம்மளோட சேனலை ரெகுலரா பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு லைவ் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் என்ன மாதிரி பண்ணணும் அடுத்தது அப்படின்னா அதோட ஐடியாஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து எடுத்து பண்ணுவேன். அண்ட் இன்னொன்னு லைக்கும் பண்ணுங்க வீடியோக்கு பிடிச்சிருந்தா. சரியா? ஸோ ஓகே, இந்த ஒரு பிராண்டை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். லிப் பாமில் நான் வந்து எப்போவுமே ஸ்டாக்ல வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடியோட லிப் பாம். இந்த வாதி லிப் பாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெகுலர் பேசிஸில் நம்ம இது போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பு வந்து அப்படியே பிங்க் கலரில் ஆகிடும். அதாவது இந்த கலர் செரி ரெட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம லிப்ஸும் வந்து செரி ரெட்டில் இருக்கும். ஒரு சிலருக்கு பிங்க் அண்டர் டோன் இருந்தால் அந்த பிங்க் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெகுலராக நான் வந்து போட்டால் என் லிப்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதோட பேக்கேஜிங்கும் வந்து மாற்றிருக்காங்க. ரொம்ப சின்ன டப்பாவாக வந்தது, இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் எனக்கு வந்து ஒன்று மட்டும்தான் பிடிக்காத விஷயம் என்னன்னா நம்ம டேரெக்டாக கை போட்டு எடுத்துகிட்டு இருக்கணும். இது வந்து அந்த ட்விஸ்டிங் டைப்பில் இருந்ததுன்னா, ரொட்டேட்டிங் டைப்பில் இருந்ததுன்னா நம்ம போட்டுட்டு அப்படியே சேஃபாக உள்ளார வச்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி வாடி அந்த மாதிரி ஒரு டைப்லேயும் வரும் அப்படின்னு மாதிரி நான் நம்புகிறேன். பட் எஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு லிப் பாம், டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஒரு பாடி லோஷன். எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஐயோ அப்பா, ஒரு மாதிரி வறட்சியின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அதுவும் காலெல்லாம் பயங்கர வறட்சியாக இருக்கும். கால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். எப்போவுமே என் காலுக்கு வந்து நான் ஒரு 2 வாட்டியாச்சு, அதாவது காலையில் ஒரு தடவை போட்டிருந்தேன்னா மத்தியானம் ஒரு தடவை நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடணும், நைட்டும் ஒரு தடவை மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடணும். அப்போ தான்
தான் என் கால் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். கிட்ட எங்கே பார்லர் போனேன்னா இந்த லைக் வேக்ஸ் இருக்கு இல்லையா, வேக்ஸோட இது வச்சு தான் எனக்கு வந்து அந்த ஒரு காலை வந்து ஹைட்ரேட் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் க்ரீன் ட்ரெண்ட்ஸில் தாங்க ஐஸ்கிரீம் சம்திங். ஆனால் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும்தான் வரும். அது அவ்வளோ லாஸ்டிங் பவர்லாம் கிடையாது. அதுவே எனக்கு வந்து தாங்க மாட்டேங்குது. எனக்கு எப்போவுமே கால் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த டெர்மாவைவோட நேச்சுரல் கொலாய்ட் ஓட்மீல் மாய்ஸ்சரைசிங் லோஷன் ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது யாருக்காச்சும் ட்ரைனஸ் உங்களுக்கு கை கிட்ட எல்போஸ் கிட்டலாம் இருக்கா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எடுத்துக்கிறேன். இது மணக்கும் போது ஒரு ஓட்மீல் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த வாசம் வரும். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த கை பாருங்கள். இப்போ இதுலேயே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஈரப்பத தன்மை தெரியுதா? ஸோ அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலுக்கு போடுறத நான் காமிக்க மாட்டேன். ஸோ காலுக்கும் வந்து யூஸ்வலாக வந்து போட்டுருவேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இதை பற்றி சொல்லியே ஆகணும். சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீனும் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வரணும். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஏன் சன்ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முகத்தில் வந்து தழும்பு கருப்பாக இருக்குது, அப்படியே ஸ்கின் வந்து ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இதோட ரீசன் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பரான சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகிறது தான் ஒரு ரீசன். சரிங்களா? இல்லை யூவிஏ ரேஸ் யூவிபி ரேஸ் எல்லாம் உங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் மஸ்ட்டாக வந்து சன்ஸ்க்ரீன் வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்கின்ல வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே அந்த ஒரு என்ன ஏஜுக்கு உண்டான உங்கள் ஸ்கின் எப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ஏஜிங் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு சொன்னோம். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜீனாவோட அல்ட்ரா ஷியர் சன்ஸ்க்ரீன் தான். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆக்னே ஸ்கின்னுக்கும் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். அந்த வந்து ஆன்டி ஆக்னே லைக் அது வந்து நான் காமடோஜெனிக், உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்து அட்டாச் பண்ண செக் அவுட் பண்ணிக்கோங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்கின் கேர் பர்ஃபெக்ட் ஸ்கின் கேருக்கு நீங்கள் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நல்ல ரிவ்யூஸ் உள்ள ப்ராடக்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தைரியமாக வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எஸ், நான் வேறு என்னென்ன பண்ண போகிறேன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதான். இன்னும் இதே மாதிரி மேக்கப்புக்கு பிகினர்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், அப்புறமேட்டு லைக் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒன்றா வந்து காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து வைண்ட் அப் பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என் ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பிங்காக சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கேன். என் ஸ்கின் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. அது எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இடையில நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், மறுபடியும் திரும்பி ஃபாலோ பண்ணுவேன். என்ன அது அப்படின்னு தெரியல, சம்டைம்ஸ் போர் அடிச்சிடுது லிட்ரலாக, அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சின்சியராக இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, இங்கே வந்து ஒரு என் பாப்பாவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் டம்மி வந்து செட் ஆகிருக்கு. அந்த டம்மியை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டம்மி. சஜி, நான் வீடியோ பண்ணுறேன்னு ரொம்ப அமைதியாக சாந்தமாக வந்து உட்காந்துட்டு இருந்தா. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்தோடனே வலிக்குது தன்மைன்னு கத்திக்கிட்டு இருக்கா. வீடியோ பண்ணும்போது நான் கத்திட்டேன்னு நீ 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனுக்குள்ளார வர மாட்டேன்றீங்கடி. இப்போ வரமா? நான் இப்போ இறக்கிட்டேன். ஓகே, தன்மை குட்டி. அப்புறமேட்டு சஜிக்கு தன்மைக்கு சிக்கின டம்மி இதுதான். என்னென்னமோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிகிட்டு இருக்கா தன்மைன்னு. தன்மைக்கு ஹேர் ஸ்டைல் போடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லை தன்னுக்குட்டி? அதுவும் ரியல் ஹேர், அதுவும் என்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ்ல. சஜி, என்ன விசேஷம் இன்னைக்கு வீட்டில்? அந்த கேண்டலா ரிச்ஃபீல் நீ தானே சொன்ன? ஆமாங்க, சம்மர் சோப்பு டெஃபினட்டாக. நீ முகம் தெரியலையே தன்மை. ஸோ அந்த ரிச்ஃபீலோட கேண்டலா சோப் வந்து நீங்கள் யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப பிம்பிள்ஸோட சஃபர் ஆகுறீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் சோப்பு. நான் அந்த சோப் யூஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிடலாம். சுஜுக்கு வந்து ஒரு 3 நாள் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கேன். எப்போ தர கேஷ்? எப்போ தருவேன்? அதான் மேடம், கேஷ் வேணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டப்போ தான் எடுக்கணும். ஏன்னா நான் லாக் பண்ணி உனக்கு தெரியாத இடத்துல அந்த கீ வச்சுட்டேன். அவன் டம்பாக்ஸ் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த ஒரு வேலையெல்லாம் பண்ணுறான். தன்மை, அதெல்லாம் எடுத்துட்டு வா தன்மை. நம்ம வெளியே போய் செலவு பண்ணிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வரியா? அம்மா கிட்ட கேளு, பாதி காசு அம்மா எடுத்து.
பாதி காசு அம்மாவோடது. அம்மா கிட்ட கேளுங்க. என்ன அவளை கேட்டா உன்னை கேட்க சொல்றேன், உன்னை கேட்டா யாரு எனக்கு கொடுப்பீங்க அப்புறம்? சரி நானே கேக்குறேன், நீ திரும்பி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடு. சரி ஓகே ஓகே சஜி, இந்த வீடியோ இத்துடன் இங்கே முடித்து கொள்ளப்படும். ஏன்னா நான் போய் அடுத்தது வந்து தக்காளி சாதம் சாப்பிட போறேன். தக்காளி சாதம் வேற என்ன கொண்டு வந்திருக்க சாமி? மஷ்ரூம் பெப்பர் சிக்கன் ஃப்ரை. சிக்கனா? இல்ல மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் டி. ஆனா அது வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சோ ஓகே நான் அதை போய் சாப்பிட போறேன். பை பை தனு, பை.